ஓகே. தெளிவா இருக்கு இல்லைங்களா? பேசலாங்களா? தெளிவா இருக்குமா? பேசுங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு ரம்ஜான் திருநாள். ரம்ஜான் திருநாள் அதுவுமா என்ன பேச கொடுத்ததுக்கு, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த அனைவருக்கும், இந்த ஆர்கனைசருக்கு மிக மிக நன்றிகள். இன்னையோட டாபிக் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வாழும் கலை, ஆர்ட் ஆஃப் லிவிங். நம்ம எல்லாருமே பிறந்திருக்கோம், எல்லாருமே வாழ்றோம். இதுல என்ன வாழ்றதுக்கான ஒரு கலை இருக்கு அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம எல்லாரும் நம்ம லைஃப்ல என்ன பண்றோம்னா, இதோ வாழ்றோம், காலையில எழுந்துக்கிறோம், ஆஃபீஸ் போறோம், சம்பாதிக்கணும், இல்லை ஸ்கூலுக்கு போறோம், இது இப்படிதான் இருக்கணும். ஒரு பரபரப்பான ஒரு உலகத்திலேயே தான் நம்ம இருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்றோம், எப்படி பண்றோம், அதை நம்ம என்ஜாயபிளா பண்றோமா, நம்ம வாழ்றதை நம்ம ரசிக்கிறோமான்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. எல்லாரும் ஒத்துக்கிறீங்களா? யாராவது ஒத்துக்கிறீங்கன்னா சாட்ல நீங்க போடலாம். நான் கிளியரா கேட்குதுங்க இல்லைங்களா? ஆமா கேக்குதுங்கம்மா, பேசலாங்கம்மா. நீங்க சாட்ல நீங்க எனக்கு மெசேஜ் போடலாம், நான் பார்த்துட்டு இருப்பேன். இதுதான் இந்த பரபரப்பான உலகத்துல நம்ம எப்படி வாழ்றது, எப்படி மகிழ்ச்சியா வாழ்றது, எப்படி வாழ்க்கைய கலையோட வாழ்றது, இதுதான் இந்த வாழ்க்கையை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ரைட் ஃப்ரம் த காலையில இருந்து மார்னிங்ல இருந்து நம்ம நைட் தூங்க போற வரைக்கும் ஓடிட்டே இருப்போம். எதுக்காக ஓடுறோம், ஏன் ஓடுறோன்றது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு கொஸ்டின் மார்க் தான். நல்லா சம்பாதிக்கணும், 4 பேர் மெச்சிக்க வாழணும், நல்லா வந்து வசதியா இருக்கணும், சொகுசா இருக்கணும், இப்படிதான் நம்மளோட வாழ்க்கையை நோக்கி போடுறது. இது வந்து ரைட்டான ஒரு விஷயமா, ஒரு நல்ல ஒரு வாழ்க்கைக்கான அர்த்தமா அப்படின்றத நம்ம யோசிக்க போறோம். ஸோ நான் இது ஒரு கதையோட ஆரம்பிக்க விரும்புறேன். ஸோ இந்த பரபரப்பான வாழ்க்கை சொன்னேன் இல்லையா, நம்ம டெய்லி வாழ்ந்துட்டு இருக்கோம்ட்டு. இந்த ஓடும்போது நம்ம எப்படி சாப்பிடுறோம், என்ன ட்ரெஸ் பண்றோம், எப்படி அதை ரசிச்சு பண்றோம்ன்றது எல்லாமே ஒரு கொஸ்டின் மார்க். ஒரு ஜென் ஸ்டோரியில கப் ஆஃப் டீ, எப்படி ஒரு கப் ஆஃப் டீயை வந்து குடிக்கணும் அப்படின்றத நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த ஒரு கப் ஆஃப் டீ எடுக்கும் போது கையில டீ எடுத்துக்கணும், ஒரு கிளாஸ்ல எடுக்கணும், இல்லை சாசர்ல எடுக்கணும். அது அப்படியே அந்த தொடு உணர்ச்சியில நம்ம கையில குடிக்கும் போது அது அந்த சூட உணர்வும், அந்த கண்களால அதோட கலர் எப்படி இருக்கு, டெக்ஸ்டர் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறதும், நம்ம குடிக்கும் போது குடிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த மூக்கு வழியா நமக்கு அதோட வாசனை போகும். அதுக்கப்புறம் குடிக்கும் போது அந்த நாக்குல அதோட டேஸ்ட் இருக்கும். இதெல்லாம் நம்ம ரசிச்சு எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையை வாழ்றோம். இந்த ஒரு கப் ஆஃப் டீலே ஒரு 5 நிமிஷம் அந்த குடிக்கிறோமா, 2 நிமிஷம் அந்த டீ குடிக்கிறோமா, அந்த டீ குடிக்கும் போது நம்மளோட சென்சஸ் எல்லாத்தையும், அதாவது 5 புலன்கள் சொல்லுவாங்க இல்லையா, கண்ணு, காது, மூக்கு, தொடு உணர்ச்சி, இந்த எல்லா சென்சஸையும் சேர்த்து ஒரு டீயை குடிக்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு அமிர்தமா இருக்கும். அதே மாதிரி வாழ்க்கையில ஒவ்வொரு செயலும் எடுத்துக்கோங்க. ஒரு டீயை விடுங்க, ஒரு சாப்பாடு சாப்பிடுங்க, ஒரு உணவு அருந்தும் போது, உணவு உண்ணும் போது எப்படி அதை நம்ம குடிச்சு அதை நம்ம ரசிச்சு சாப்பிடுறோம், எல்லாமே பண்றோமா இல்லை? இது அதுக்கு பெரிய கேள்வி. எல்லாரும் டிவி பார்த்துட்டு பண்றோம், பேசிக்கிட்டு பண்றோம், என்ன சமைச்சாங்க, என்ன போட்டிருக்காங்க, அதுல என்ன இன்கிரீடியன்ட் இருக்கு, அம்மா வந்து எப்படி எவ்வளவு பாஸ்போர்ட் சமைச்சிருக்காங்க, இதெல்லாம் நம்ம யோசிக்கிறதே இல்லை. இந்த உணவை தயாரிச்ச உழவாளி எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, இதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஒருத்தவங்க, இன்னும் அந்த உணவை நம்ம கையில வந்து இன்னைக்கு நம்ம சாப்பிடுறோம்னா அது பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும், இந்த ஒரு வாழ்த்தோடு நம்ம சாப்பிடுறோமா? இதெல்லாம் உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ப்ரேயர் பண்ணி சாப்பிடணும். அந்த ப்ரேயர் எதுக்காகனா, இதை நமக்கு கொடுத்ததும், இதை உணவை வந்து தயாரிச்சவங்களும் அதை நம்ம கையில எடுத்துட்டு வந்து சேர்த்தவங்களும் நல்லா இருக்கணும், அந்த உணவு சாப்பிட்றதுக்கு சமைச்சு கொடுத்தவங்க நல்லா இருக்கணும், அந்த உணவை சாப்பிடுறதுனா நல்லா இருக்கணும். இதுதான் நம்ம ப்ரேயர்ல போடுறோம். தேங்க்ஸ் காட் அப்படின்னு எதுக்காக சொல்றோம், நன்றி இறைவா இன்னைக்கு எனக்கு இந்த உணவு கொடுத்ததுக்குன்ட்டு நம்ம ஒரு கல்ச்சர்லயே, நம்மளோட கலாச்சாரத்திலேயே இதை கொண்டு வந்துருக்கோம்னா அதுக்கு காரணமும் இதுதான். ஆனா இதை நம்ம உணர்ந்து பண்றோமா? எல்லாமே ஒரு ஹேபிட் மாதிரி, ஒரு தேங்க் காட் அப்படி சொல்லிட்டு உடனே வாயில கப்புன்னு சாப்பிடுறது, இல்ல ஒரு சாங் கேட்டுட்டு டிவி பார்த்து, இந்த மாதிரி நம்ம பல பேர் பல விஷயங்கள் பண்றோம்.
அந்த மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்றது இல்லாம போச்சு. அந்த மைண்ட்ஃபுல்னஸ் இந்த பல நோய்களுக்கான காரணம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா உணவை வந்து சூ பண்ணாம சாப்பிடுறது, டைஜஸ்ட் சிஸ்டம் அன்டைம்ல சாப்பிடுறது, டைஜஸ்ட் வீக்கா இருக்க காரணம் இதெல்லாம் சொல்றாங்க. இதை வந்து ட்ரை பண்ணுங்களேன், மைண்ட்ஃபுல்னஸ் ஈட்டிங். ஸோ சாப்பிடும்போது ஒரு மைண்ட்ஃபுல் இருக்குது, ஒரு டீ குடிக்கும் போது மைண்ட்ஃபுல் இருக்குது. இப்படி நீங்க கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க செய்யற ஒவ்வொரு வேலையிலும் அந்த மைண்ட்ஃபுல்னஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ லிவிங் டு த மொமெண்ட், இந்த நிமிஷம் நான் எப்படி வாழ்றேன், இந்த நிமிஷம் என் கையில கண்ட்ரோல் இருக்கு, இப்போதான் நான் கண்ட்ரோல் பண்ண முடியும் காலத்தை. நான் வந்து முடிஞ்சு போன காலத்தையோ பாஸ்ட் லைஃப்லயோ இல்ல வரப்போற எதிர்காலத்தையோ என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனா நம்மளோட நினைப்பு எப்படி இருக்கும்னா ஒண்ணு முடிஞ்சு போன விஷயத்தையும் இல்ல எதிர்காலத்தை பத்தியோ. இன்னொன்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ற, ஒருத்தர் இருப்பாரு, அவருக்கு வந்து டெய்லி மார்னிங் வந்து பரபரப்பாதான் வாழ்க்கை போகும், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப். காலையில எழுந்துப்பாரு, எழுந்த உடனே ஐயோ பஸ் எத்தனை மணிக்கு வரும், ஐயோ பஸ் விட்டுறக்கூடாதுன்ட்டு பஸ்லயே நினைச்சிட்டு வீட்டுல கிளம்புவாரு. அவர் நினைச்சிட்டு ஏத்த மாதிரி பஸ்ஸும் விட்டுருவாரு. எப்படி நம்ம போயிட்டு பஸ்ஸை பிடிக்கணும் இதே யோசிச்சுட்டு இருப்பாரு. பஸ்ல போகும்போது ஐயோ ஆபீஸ்ல என்ன நடக்க போகுதுன்ட்டு அதே யோசிச்சுட்டு எப்படி வேலை பண்ண போறோம்னு யோசிச்சுட்டே இருப்பாரு. அங்க ஆபீஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது வீட்டுக்கு போகணுமே, பார்ட்டி இருக்கே, எப்படி போகணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாரு. இத மாதிரி அவர் எப்படி யோசிக்கிறது இருக்குன்னா அந்த நிமிஷம் அவர் வாழல, அவர் வந்து வரப்போற நிமிஷங்களுக்காகவே வாழ்ந்து நடக்கிற நிமிஷத்தை அவர் போட்டு விட்டுடுறாரு. அவர் அந்த அந்த நிமிஷத்துல என்ன சந்தோஷங்கள் இருக்கு நம்மளை சுத்தி, ஒருத்தர் நம்மளை பாராட்டுறாங்களா, ஒருத்தர் நம்மளை திட்டுறாங்களா, இல்ல ஒருத்தர் வந்து நமக்கு சொல்லி கொடுக்குறாங்களா, ஏதாவது ஒரு வளர்ச்சி இருக்கா, நம்ம புதுசா கத்துக்கிறோம், அதெல்லாம் எதுவுமே இல்லை. அவரோட நினைப்பு பூரா எதுல இருக்குன்னா வரப்போற நிமிஷங்கள் எப்படி இருக்கும்ட்டு அதுலயேதான் அவர் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அதனால அவரை அங்க live to the day, live to the moment வந்து மிஸ் ஆகும். ஸோ இதுதான் அந்த living to the cup of tea. நீங்க ஒரு கப் ஆஃப் டீல இருந்து ஆரம்பிச்சீங்கன்னா அதுக்கப்புறம் தொடர்ச்சியா ஒரு பழக்கத்துக்கு உங்களுக்கு மாத்துறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா நான் இன்னைக்கு எப்படி சொல்ல போனா ஒரு 8 விஷயங்கள் வாழ்க்கைக்கான கலைகள்ல 8 முக்கியமான விஷயங்கள் நான் சொல்ல போறேன். இந்த 8 விஷயங்கள் நீங்க பண்ணீங்கன்னா ஒரு ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்றது இல்லாம எப்படி வந்து என்ன பிரச்சனை இருந்தாலும் ஹேண்டில் பண்ணலாம், நான் வந்து ஒரு மீனிங்ஃபுல்லான லைஃப், ஒரு கம்ப்ளீட் லைஃப், ஒரு சாட்டிஸ்ஃபைடான லைஃப். ஓகே, ஏன் வந்தோம், ஏன் வாழ்றோம், எதுக்காக இருக்கோம், நான் பசங்களுக்காக தான் வாழ்றேன், நான் வந்து என் ஹஸ்பண்ட்காக தான் வாழ்றேன், இல்லை நான் என் அம்மா அப்பாக்காக தான் வாழ்றேன் அப்படின்ட்டு இல்லாம நான் எனக்காக வாழ்றேன் அப்படின்றத தான் இந்த 8 டிப்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன நம்ம பார்த்தோம்னா எப்படி வந்து living to the moment. உயிரோடு இருப்பது பெருசு இல்லை, உயிர்ப்போடு இருப்பதுதான் பெருசு. உயிர்ப்புன்றது உங்களோட சென்சஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி living to this moment தான் உயிர்ப்போடு இருக்கு. ஓகே, ஸோ இதுதான் நம்பர் 1. ஃபர்ஸ்ட் கலை, நான் ஒன்னொன்னுக்கும் ரசிச்சு என்னை சுத்தி என்ன நடக்குதுன்றத நான் உணர்ந்து அதை செயல்படுறேன். இதுதான் முதல். ரெண்டாவது, ஹையர் ஆர்டர் திங்கிங். அதாவது என்னுடைய எண்ணங்களை உயர்வாக வைக்கிறேன். என்ன உயர்வான எண்ணங்கள், என்னமா எண்ணங்களே எங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது, அது எப்படி நான் கண்டுபிடிக்கிறது, எப்படி என் எண்ணங்கள் ஓடிட்டு இருக்கு என்னோட தலைக்குள்ளன்றது எனக்கு தெரியாது. இதுல எப்படி நான் உயர்வான எண்ணங்கள் வைக்கிறது அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கலாம். ஸோ நமக்குள்ள எண்ணங்கள்ன்றது நம்ம மனசு பாத்தீங்களா, ஓகே இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், அதுதான் உங்களோட எண்ணங்கள். எண்ணங்கள் என்ன இருக்கு, நேர்மறையான எண்ணங்களுக்கும் எதிர்மறையான எண்ணங்களுக்கும், பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்லுவாங்க. இந்த நேர்மறையான எண்ணங்கள் அதெல்லாம் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஃபீலிங்ஸ் இருக்கும். ஓகே, இவர் ரொம்ப நல்லவர் இல்லையா, அவருக்கு நம்ம பாசத்தை காமிக்கணும், அவருக்கு அன்பை காமிக்கணும். என் அப்பா டெய்லி காலையில எனக்கு போயிட்டு நைட்டு வராரு, அவர் ரொம்ப டயர்டா வராரு, அவர் உழைக்கிறதே எனக்காக தான். ஸோ அவரை நாம வரும்போது அவருக்கு ஒரு காஃபி கொடுக்கணும், டீ போட்டு கொடுக்கணும், அவருக்கு பிடிச்ச விஷயங்கள் செய்யணும். இதெல்லாம் ஒரு நேர்மறையான எண்ணங்கள், பாசிட்டிவ் தாட்ஸ். ஸோ அவர் நல்லா இருக்கணும், அவரை ஹாப்பியா வச்சுக்கணும், நானும் ஹாப்பியா இருக்கணும், இப்படி மாதிரி அவரை கேர் பண்ணணும், இந்த மாதிரிலாம் நீங்க நினைக்கிறீங்க இல்லையா. எதிர்மறையான எண்ணங்கள் என்னது, ஆப்போசிட்டா இருக்கு, நெகட்டிவ் தாட்ஸ் சொல்லுவாங்க. ஒருத்தர் மேல போவோம், ஐயோ அவங்களுக்கு கோவம் இருக்காங்க பார், நெக்ஸ்ட் அவங்களுக்கு ஏதாவது கேட்டாங்கன்னா நான் செய்ய மாட்டேன் பார், நான் எதுக்கு அவங்களுக்காக செய்யணும்,
அப்படின்னு ஒரு கோபத்தோட நீங்க இன்னொரு வாட்டி அவங்க உதவின்னு கேட்டா நீங்க செய்யாம இருக்கிறது, இல்ல பொறாமை, இல்ல வருத்தப்பட்டுட்டே இருக்கிறது, இல்ல எப்பயுமே தாழ்வு உணர்ச்சியாகவே இருக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு நெகட்டிவ் தாட்ஸ். இதுதான் எதிர்மறையான எண்ணங்கள். இந்த எதிர்மறையான எண்ணங்கள்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்னா உங்களோட எனர்ஜி லெவல் டெய்லி போகும்போது உங்களை கூல் டவுன் பண்ணிட்டே இருக்கும். ஏன்னா நம்மளோட செயல் எல்லாமே எனர்ஜி மூலியமா தான் இருக்கு. நம்ம உடம்புக்குள்ள நிறைய 3 வேளை சாப்பிடுறோம். 3 வேளை சாப்பிடும்போது உடம்புல அந்த கார்போஹைட்ரேட்ஸ் அது இதெல்லாம் சேர்ந்து ஒரு எனர்ஜி கிரியேட் ஆகுது. அந்த எனர்ஜியால தான் நான் நடக்கிறேன், அந்த எனர்ஜியால தான் நான் பேசுறேன், அந்த எனர்ஜியால தான் நான் திங்க் பண்றேன். கரெக்டுங்களா? ஸோ ஆனா இந்த எதிர்மறையான எண்ணங்கள் நம்ம மைண்ட்குள்ள வரும்போது நம்ம உடம்புக்குள்ள இருந்து சாப்பிட்றது மூலியமாவோ இல்ல பல விஷயங்கள் மூலமா எனர்ஜி கிடைக்கிறது கம்மியாடும். இட்ஸ் லைக் அ பேட்டரி. எப்படி ஒரு பேட்டரிக்கு இவ்வளவுதான் லைஃப் இருக்கும்ன்றப்போ டெய்லி அந்த லைஃப் அந்த பேட்டரி வந்து இந்த எதிர்மறையான எண்ணங்கள் குறைச்சிக்கிட்டே வரும். இந்த நேர்மறையான எண்ணங்கள் வந்து நம்ம பேட்டரி லைஃப் இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரும். இதுதான் நம்மளோட தினசரி வாழ்க்கையில நடக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம தமிழர்கள் முன்னாடி என்ன சொன்னாங்க, எண்ணம் போல் வாழ்க்கை. நீ ரொம்ப வந்து ஆரோக்கியமா இருக்கியா, உன்னோட ஸ்கின் நல்ல க்ளோயிங்கா இருக்கா, நீ எப்பயுமே சிரிச்சுட்டே இருக்கியா, ஒரு புன்முறுவலோடயே இருக்கியா, வரவங்களை எல்லாருமே ஒரு ஹாப்பி ஃபேஸோட வரவேற்கிறியா, வரவங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல மதிப்பு கொடுக்குறியா, இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே ஹையர் ஆர்டர் திங்கிங். என்ன போல் வாழ்க்கை, நீ நல்லதேவே நினைக்கிற, நல்லதே பேசு, நல்லதையே செய், நல்லதே நினை இப்படின்னு மூணு சொல்லுவாங்க இல்லையா, இதுதான் ஹையர் ஆர்டர் திங்கிங். இந்த ஹையர் ஆர்டர் திங்கிங் இருந்துச்சுன்னா எல்லாமே நல்ல விஷயங்கள் நல்லதே பண்ணிட்டே இருக்கீங்கன்னா உங்களை சுத்தியும் அந்த ஒரு எனர்ஜி பாஸ் ஆகும். அந்த எனர்ஜி பாஸ் ஆகுறதுல நம்மளை சுத்தி அந்த பாசிட்டிவ் எனர்ஜி இன்னொருத்தருக்கும் ஸ்ப்ரெட் ஆகும். ஆரம்னு சொல்லுவாங்க. நீங்களும் ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கு, மற்றவங்களுக்கும் அந்த பாசிட்டிவிட்டி இருக்கு. கரெக்ட். நெக்ஸ்ட், இந்த ஹையரோட திங்கிங்ல உங்களோட தினசரி பிலீஃப் சிஸ்டம் சொல்லுவாங்க. உங்களோட வாழ்க்கையில நீங்க எப்படி இருக்கணும்ன்ற ஒரு சின்ன குழந்தைல இருந்து உங்க அம்மா அப்பா வந்து இதுதான் வந்து ஒரு நம்பிக்கை அப்படின்னு ஒரு புகுத்திடுவாங்க. அந்த நம்பிக்கை பல நம்பிக்கைகள் வந்து நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். இந்த பிலீஃப் சிஸ்டம் குட்டா இருந்துச்சு, ஓகே என் அம்மா அப்பா என்ன வந்து சேஃபா பார்த்துப்பாங்க, இந்த உலகம் சேஃபானது, என்னை சுத்தி உள்ளவங்க சேஃபா இருக்கான்றது ஒரு நம்பிக்கைன்னு வச்சுக்கோங்களேன். அவன் எப்படி இருப்பான், இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை உள்ளவன் எப்படி இருப்பான், ஓகே எங்கேயுமே பயப்பட மாட்டான், ஏன்னா என்னை சுத்தி எல்லாரும் நல்லவங்களா இருக்காங்க, என்னை எல்லாரும் நல்லா பார்த்துப்பாங்க, எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லைன்ட்டு அவன் பாட்டு. இதே வந்து உன்னை சுத்தி உள்ளவங்க எல்லாருமே கெட்டவங்க, உன்னை எப்ப வேணாலும் எந்த ஆபத்து வேணாலும் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு ஒரு நம்பிக்கை அவனுக்கு கொடுத்துட்டோம்னா அவன் எப்படி இருப்பான், பாக்குறவங்க எல்லாரும் சந்தேக கண்ணில் பார்ப்பான். இவங்க என்ன வந்து அடிப்பாங்களோ, இவங்க என்ன கொலை பண்ணுவாங்களோ, இவங்க எது பண்ணுவாங்களோ. ஸோ என்ன ஆகுது, உங்களோட அந்த நம்பிக்கை மற்றவங்க மேல எப்படி இருக்குதுன்ற நம்பிக்கை வந்து என்ன இருக்கும், உங்களுடைய பிஹேவியரை மாத்திடுது இல்லையா, ஆக்ஷனை மாத்திடுது, உங்களோட நடவடிக்கையை மாறுது. இதுதான். ஸோ உங்களோட எண்ணங்கள் நல்லதா இருக்கணும், நீங்க மற்றவங்களுக்கு புகுத்துற எண்ணங்களும் நல்லதா இருக்கணும். நம்ம உலகத்துல கெட்டதும் இருக்கு, திருடர்கள் இருக்காங்க, கொலைக்காரர்கள் இருக்காங்க, பெண்களுக்கு எதிரான அதிக வயலன்ஸ் எல்லாம் நடக்குது, வன்முறைகள் நடக்குது, இதெல்லாம் நடக்குது. அதுக்கெல்லாம் தற்காப்புக்காக என்னதான் பண்ணணும்னு பண்ண முடியுது. எல்லாரையும் சந்தேகப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களால இருக்க முடியுமா? இப்போ 4வது மனுஷன் 3வது மனுஷனை சந்தேகப்படுறது, அதுக்கப்புறம் என்ன ஆகும், வீட்டுல இருக்கவங்களையே சந்தேகப்பட ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் உங்க அம்மா அப்பாவை சந்தேகப்படுறது வரும், அதுக்கப்புறம் உன்னை நீங்களே சந்தேகப்படுறது வரும். ஸோ வேர்ல்ட் இஸ் சேஃப். அந்த வேர்ல்ட்ல நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. அதிகமா நல்லவங்க இருக்காங்க, கொஞ்சமா கெட்டவங்க இருக்காங்க. எப்படி அவங்க டீல் பண்ணும், அந்த பிலீஃப் சிஸ்டம் கொஞ்சம் ஆல்டர் பண்ணி கெட்டவங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது, அவங்க கிட்ட இருந்து எப்படி சேஃபா இருக்குதுன்ற மாதிரி நீங்க பிலீஃப் சிஸ்டம் உருவாக்குனீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு வளர்ச்சி கொடுக்கும். ஸோ ஹையர் ஆர்டர் திங்கிங், உங்களோட எண்ணங்கள் நல்லதா கெட்டதா எப்படி நல்லவையா மாத்துறது அப்படின்றத முயற்சி நீங்க இறங்கினீங்கன்னா உங்களோட வாழ்க்கை இன்னும் அதிக நிம்மதி. அடுத்து அந்த ஹையரோட திங்கிங்ல உங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது ஒரு மந்திரமாக. இந்த மந்திரம் மட்டும் நீங்க கரெக்டா நீங்க ஃப்ரேம் பண்ணிட்டீங்கன்னா உங்களை வாழ்க்கையை யாருமே அடிச்சுக்க முடியாது. என்ன மந்திரம், உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட், செல்ஃப் ஒர்த், சுய மதிப்பீடு, செல்ஃப் கம்பேஷன். நீங்க உங்களை எப்படி ஃபீல் பண்றீங்க, ஐயோ நான் ஹைட்டா இருக்கேன், ஓவர் ஹைட்டா, அடடா எனக்கு இந்த முடி ஏன் இருந்தது,
நான் ரொம்ப குண்டா இருக்கேன், நான் கலராகவே இல்லை. இந்த மாதிரி ஏதோ ஒரு பாடி இமேஜ் பிடிக்காம இருக்கிறது, இல்லை மற்றவங்க வந்து நீ வந்து ராசி இல்லாத போதும், நீ வந்து எப்பயுமே வந்து வந்தாலே வேலை நடக்காது, இந்த மாதிரி ஒருத்தர் சொல்ல 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 உங்க மேல ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட், செல்ஃப் ஒர்த், உங்க மேல இருக்க சுயமதிப்பு குறைஞ்சிருச்சுன்னா நீங்க எப்பவுமே எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? இன்ஃபீரியரா ஃபீல் பண்ணுவீங்க, தாழ்வு மனப்பான்மையாவே இருப்பீங்க. அப்படி இருந்துச்சுன்னா உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. எல்லாரும் டிபெண்ட் பண்ணிருப்பீங்க, எல்லாரும் சார்ந்தே வாழ்றது. ஒவ்வொருத்தரும் எஸ் சொல்லணும், அவங்க கீழே இருந்து ஐயோ நீ நல்ல பொண்ணு, நீ நீண்ட பேர் வாங்குறதுக்காகவே நீங்க வாழ்றீங்க. அவங்கள நீங்க தாஜா பண்ணிக்கிட்டே இருக்கணும், ப்ளீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவங்கள வந்து அவங்களுக்காகவே பின்னாடி ஓடணும், அவங்கள திருப்தி பண்றதுக்காகவே வேலைகள் நீங்க செஞ்சுட்டே இருக்கணும். ஸோ இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருந்துச்சுன்னா உங்களால என்னைக்குமே உங்களை ஒரு சுய ரெஸ்பெக்ட் கொடுக்கறதுக்கோ இல்லை சுய மரியாதை கொடுக்கறதுக்கோ உங்களுக்குமே நீங்க ஒர்க் பண்றதுக்கோ முடியாம போயிடும். ஸோ இங்க என்ன பண்ணணும்னா, எப்படி என்னோட பாடி இமேஜ் இருந்தாலும் சரி, கடவுள் எனக்கும் ஒரு பவர் கொடுத்துருக்காங்க. பிலீவ் இன் யுவர்செல்ஃப், வேல்யூ யுவர்செல்ஃப். இது ரெண்டும் பண்ணிட்டீங்கன்னா உங்களை நீங்கதான் சொன்னாலே தாரக மந்திரம். ஒன்ஸ் நீங்க வந்து உங்களை பிலீவ் பண்ணிட்டீங்க, எது ஓகே எனக்கு கஷ்டம் தான், இன்னைக்கு என்னால இதை பண்ண முடியாம போச்சு, நான் அதை கத்துக்கிறேன். கத்துக்கிறதுக்கான பவர் கடவுள் எல்லாருக்குமே ஈக்குவலா கொடுத்துருக்காரு. என்ன ஒண்ணு, ஒருத்தங்க சீக்கிரமா கத்துக்கலாம், ஒருத்தங்க லேட்டா கத்துக்கலாம், அவ்வளவுதான். 10 நாள்ல ஒருத்தங்க கத்துக்க போறாங்க, நான் 2 மாசத்துல கத்துக்கிறேன், பரவாயில்ல. ஆனா நான் கத்துக்கிற பவர் எல்லாருக்கும் கொடுத்துருக்கும் போது எனக்கும் இருக்கு அந்த பவர். ஸோ நான் கத்துக்கிட்ட போது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ். ஸோ இதுல என்ன இருக்குன்னா, இந்த கான்ஃபிடன்ஸ் வரும்போது நீங்க செல்ஃப் கம்பேரிசன் இருக்கு, உங்களை வந்து இன்னொருத்தரோட ஒப்பிட்டு பாக்குறது. ஐயோ அந்த பொண்ணு பாரு எப்படி அழகா ட்ரெஸ் பண்ணும், ஐயோ அவங்க பாரு என்னோட நல்லா மார்க் வாங்கியிருக்கா, ஐயோ அவங்க பாரு வீடு ரொம்ப பெருசா இருக்கு, நான் வந்து வாடகை வீட்டுல இருக்கேன், அவங்க இந்த வீட்டுல இருக்காங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள்ல எப்பயுமே கம்பேரிசன் எப்போ வரும்னா, உங்களை நீங்க நம்பாம அக்செப்ட் பண்ணாம இருக்கும் போதுதான் இதெல்லாம். ஸோ செல்ஃப் ரெஸ்பெக்ட், செல்ஃப் ஒர்த் ரெண்டும் பண்ணிட்டு உங்களோட செல்ஃப் கம்பேரிசனை நீங்க குறைச்சிட்டீங்கன்னா, உங்களோட பிளெஸ்ஸிங்ஸை நீங்க கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, எனக்கு என்ன பிளெஸ்ஸிங்ஸ் கடவுள் கொடுத்துருக்காரு, எனக்கு ஒரு நல்ல அம்மா அப்பா கொடுத்துருக்காரு, எனக்கு ஒரு நல்ல கை காலோடு கொடுத்துருக்காரு, நான் ஊனம் இல்லாம பிறந்திருக்கேன். ஏழையா பிறந்தது என்னோட தப்பு இல்லை. 18 வயசு வரைக்கும் என் அம்மா அப்பா தான் வளர்க்குறாங்க. அதுக்கப்புறமா நான் வந்து வாழ்க்கையில முன்னேறி எனக்கு நானே சம்பாதிக்கிற அளவுக்கு திறமை கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஏழையா இறக்கணுன்ற அவசியமே இல்லை, என்னாலும் லக்ஸூரியஸ் லைஃப் வாழ முடியும். அதுக்கான முயற்சிகள் நான் நேர்மறை பண்ணுவேன். இதுதான் வந்து ஒரு கான்ஃபிடென்ட் பர்சனோட இதுவா இருக்க முடியும். அதுக்கு பதிலா இது இல்லையே, இது என்கிட்ட இல்லையே அப்படின்ட்டு நீங்க செல்ஃப் கம்பேரிசன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வாழ்க்கையில என்னைக்குமே நம்மளால ஒரு கான்ஃபிடென்ட் பர்சன்டா இருக்க முடியாது. சில பேர் பாத்தீங்கன்னா புது ட்ரெஸ் போட்டாதான் அவங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் வரும். கான்ஃபிடென்ஸ் உங்க ட்ரெஸ்ல இல்ல, கான்ஃபிடென்ஸ் உங்களோட இன்னர் செல்ஃப்ல இருக்கும். என்ன ட்ரெஸ் போட்டாலும் என்ன மீறி எதுவும் வர முடியும். நான் எவ்வளவு குள்ளமா இருந்தாலும் நான் தான், நான் எவ்வளவு ஹைட்டா இருந்தாலும் நான் தான், நான் எவ்வளவு குண்டா இருந்தாலும் நான் தான், எவ்வளவு கருப்பா இருந்தாலும் நான் தான். ஸோ என்ன மாதிரி இன்னொருத்தர் இந்த உலகத்துல இல்லை, 7 பேர் இருக்காங்கன்னு சொன்னாங்கன்னா நீங்க இன்னும் கண்ணில் பார்க்காத வரைக்கும் நீங்க ஒருத்தர் தான். யூனிக் இன் திஸ் வேர்ல்ட். நீங்க ஒரு தனித்துவமான ஒரு பர்சன். உங்களை மாதிரி ஒரு பர்சன் இந்த உலகத்துல இல்லை. ஸோ அப்போ கடவுள் உங்களுக்கு ஒரு யூனிக் பவர் கொடுத்துருக்காரு இல்லையா, உங்களை மாதிரி ஒருத்தர் இல்லைன்னா நீங்க அது ஸ்பெஷல் தானே. ஸோ இந்த ஸ்பெஷல்ல உங்களோட பிளெஸ்ஸிங்ஸை நீங்க கவுண்ட் பண்ணி என்ன வந்து மற்றவங்க மாதிரி மூளை வளர்ச்சி இல்லாம பொறுக்கல, கை கால் நல்லா இருக்கு, ஊனம் எதுவுமே இல்லை, உடம்புல மட்டும் இல்ல மனதளவுலயும் நான் ஊனம் எதுவுமே இல்லை, என்னால நல்லதை திங்க் பண்ண முடியும், நல்லதை செய்ய முடியும், 4 பேருக்கு என்னால என்ன உதவி பண்ண முடியுமோ அந்த உதவி பண்ற நிலைமையில தான் நான் இருக்கேன் அப்படின்னு உங்களோட பிளெஸிங்ஸை நீங்க கவுண்ட் பண்ணாலே உங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அதிகமாயிடும். செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்தாலே உங்களுக்கு என்னடும் உங்க மேலே ஒரு ரெஸ்பெக்ட் வரும். ஒரு 4 விஷயங்கள் நல்லது பண்ணிட்டேன், 4 பேர் உங்களை பாராட்டுற மாதிரி பண்ணுங்க. அந்த 4 விஷயங்கள் பெரிய விஷயங்கள் ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சின்ன சின்ன விஷயங்கள் அம்மாக்கு போயிட்டு ஒரு ஹெல்ப் பண்றது, ஒரு காய் கட் பண்ணி கொடுக்கறது, அப்பாவுக்கு என்ன வேலை வேணுமோ ஹெல்ப் பண்ண, இந்த மாதிரி ஒரு உங்களால முடிஞ்ச ஒரு சின்ன 4 விஷயங்கள் தினசரி வாழ்க்கையில உங்க மாமியாருக்கு பண்ணலாம், உங்களோட கணவருக்கு பண்ணலாம், உங்களோட டீச்சருக்கு பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு 4 விஷயங்கள் ஒரு நாளைக்கு பண்ண முடியாது.
பண்ணி பாருங்க. உங்கள் மேலேயே உங்களுக்கு ஒரு மதிப்பு. ஓ மை காட், நான் இவ்வளோ விஷயங்களா என்னால பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஸோ உங்களோட கான்ஃபிடன்ஸ் ஜாஸ்தி ஆகாது. கான்ஃபிடன்ஸ் ஜாஸ்தி ஆச்சுன்னா நீங்க அடுத்தவங்களை பத்தி தப்பாவே நினைக்க மாட்டீங்க. ஐயோ எப்பயுமே அப்படிதான், அவங்க எப்பயுமே பொறாம பிடிச்சவங்க, அவங்களுக்கு என்னோட வளர்ச்சியே பிடிக்காது, அவங்க எப்பயுமே என்னை எப்படி தோக்கடிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அவங்க என்ன நினைப்பாங்கன்ட்டு மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு நினைச்சிட்டே இருப்பீங்க. ஸோ நீங்களும் ஜட்ஜ்மெண்டலா இருப்பீங்க, அடுத்தவங்களும் ஜட்ஜ்மெண்டலா இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு அந்த சோஷியல் ஸ்டேட்டஸ், சோஷியல் இமேஜ்க்காகவே நீங்க ஓடிட்டு இருக்க வேண்டிய காலம் நெவர் எண்டிங். அதாவது முடிவே கிடையாது. அடுத்தவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு அவங்களுக்காக நான் மிச்சி வாழணும். ஓகே, அவங்க இப்படி வாங்கிட்டாங்க, நானும் நெக்ஸ்ட் டே கார் வாங்கி ஆகணும். இந்த மாதிரி ஒரு கம்பேரிசன் லைஃப்ல, ஒரு பரபரப்பான லைஃப் வச்சுக்கிட்டு என்னைக்குமே உங்களால சந்தோஷமா இருக்க முடியாது. உங்களோட ஹையர் ஆர்டர் திங்கிங்கே வராது. ஏன்னா அந்த ஹையர் ஆர்டர் திங்கிங் என்ன பண்ணுது, உங்களை இன்ஃபீரியராகவே ஃபீல் பண்ண வைக்கும். நீங்க ஹையர் ஆர்டர் திங்கிங் இல்லைன்னா நீங்க எப்பயுமே மற்றவங்களோட கம்பேரிசனாவே இருக்காங்க. அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்கணும்னு தான் தோணும். எப்போ உங்களுக்கு ஹையர் ஆர்டர் எண்ணம் போல் வாழ்க்கை, நல்லதே செய், நல்லதே பண்ணு. ஸோ அந்த ஒரு கான்செப்ட், அந்த ஒரு மந்திரம் இதுதான் செட்டிங் பண்ணும். ஸோ இந்த ஹையர் ஆர்டர் திங்கிங் உங்களை நீங்களே ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்ச உடனே அடுத்தது என்ன பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, அடுத்தவங்களுக்கும் அந்த மதிப்பை கொடுக்க ஆரம்பிப்பீங்க. யூ வில் வேல்யூ எவ்ரிஒன் ஈக்குவல். அடுத்தவங்களுக்கும் மரியாதை இருக்கும், அவங்களுக்கும் மனசு இருக்கு, அவங்களுக்கும் வைக்கும். இதுக்குதான் எம்பதி சொல்லுவாங்க. உங்களுக்கு எப்படி இருக்கோ அதேதான் அடுத்தவங்க ஃபீல் பண்ணுவாங்கன்ட்டு ஒரு நினைப்பு உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அப்போ என்ன ஆகும்னா, நீங்க கேர்ஃபுல்லா பேச ஆரம்பிப்பீங்க. எப்படி கேர்ஃபுல்லா பேச ஆரம்பிப்பீங்கன்னா, உங்களோட வார்த்தைகள்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். உங்களோட சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ், அதாவது வார்த்தைகளை தேர்ந்தெடுக்கிறதுல நீங்க ஒரு அதிகம் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க, அதே முக்கியத்துவம் கொடுப்பீங்க. என்ன எப்படி பேசினா அவங்க மனசு நோக்காம வேலையை நடக்கும். இதேதான் திருவள்ளுவர் ஒரு திருக்குறள் சொல்லியிருக்கார். இனிய உலகாக இன்னாது கூறல் அணி இருப்ப காய் கவர்ந்தற்று. பல நல்ல வார்த்தைகள் இருக்கு, அதை விடுத்து எதுக்காக ஒருத்தரை காயப்படுத்தி வேலை வாங்கணும், காயப்படுத்தி அந்த செயலை சொல்லி பண்ணணும். ஸோ ஹையர் ஆர்டர் திங்கிங் இருக்க பர்சன்ஸ் எப்பவுமே அவங்களோட செலெக்ஷன் ஆஃப் வேர்ட்ஸ்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பாங்க. இது மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, அவங்களோட மனசை காயப்படுத்தாம, ஆனா அதே விஷயத்த அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணி அதே வேலையை வாங்கலாம் அப்படின்றதுதான் அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பாங்க. இந்த ஹையர் ஆர்டர் திங்கிங் அதாவது நல்ல எண்ணங்கள் உருவாக்குன பர்சன் அப்படிதான் திங்க் பண்ணுவாங்க. அவங்களோட வார்த்தைகள்ல ரொம்ப கவனமா இருப்பாங்க. மூணாவது மந்திரம் என்னன்னா, உங்களுடைய எல்லை கோடுகள் என்னன்றது நீங்க தான் தீர்மானிக்கணும். அந்த எல்லை கோடு எப்படி நான் போடுவேன், அந்த எல்லை கோடு என்னன்னா, என்னால எந்த விஷயங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும், என்னால எந்த விஷயம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இது ரெண்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களோட பவுண்டரிஸை நீங்க அழகா செட் பண்ணணும். ஸோ எனக்கு நிறைய கவுன்சிலிங் டைம்ல வரவங்க எல்லாரும் பயப்படுறது என்னன்னா, இல்ல ஷேர் பண்றது என்னன்னா, எனக்கு பாத்தீங்கன்னா நான் ரொம்ப டிப்ரெஷனா இருக்கேன். ஏமா டிப்ரெஷனா இருக்கேன்னா, எனக்கு ஸ்கூல்ல இதை பண்ண சொல்லிட்டாங்க, நிறைய ஹோம்ஒர்க்கா கொடுத்துட்டு இருக்காங்க, அது எனக்கு ஒரு டிப்ரெஷனாவே இருக்கு. ஏமா ஹோம்ஒர்க் பண்றதுல என்னமா கஷ்டம், மேடம் 5 சப்ஜெக்ட் இருக்கு, 5 சப்ஜெக்ட் ஹோம்ஒர்க் பண்ண சொல்றேன். அந்த அசைன்மெண்ட்ல எல்லாம் வேண்டாம்னு சொல்லுங்களேன், ஒட்டு வேண்டாம்னு சொல்லுங்க, அது உங்க கையில கண்ட்ரோல் இருக்காமா? அசைன்மெண்ட் எல்லாருக்கும் கொடுக்குறாங்க, 40 பசங்களும் பண்ணும்போது உங்களால பண்ண முடியலையா அப்படின்னு கேட்கும்போது பண்ண முடியும். ஸோ அசைன்மெண்ட்ல எப்படி தப்பிக்கிறது, அது பண்ணாம எப்படி தப்பிக்கிறது யோசிச்சுன்னா அது கண்ட்ரோல் கிடையாது. ஸ்கூல் யூனிஃபார்ம் போடணும் அப்படின்றது ஒரு ரூல்னா, அந்த ரூலை நான் மாத்துவேன், நான் டெய்லி கலர் ட்ரெஸ் தான் போட்டுட்டு போவேன்றது சொல்ல முடியும். ஏன்னா அது உங்க கண்ட்ரோல்ல இல்லை. கண்ட்ரோல்ல இல்லாத விஷயத்த நீ கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறது ஒரு வகையான ஸ்ட்ரெஸ்ஸை தான் கொடுக்கும். கரெக்டுங்களா? என் ஹஸ்பண்ட்க்கு வேலையில இவ்வளவுதான் சம்பளம், நான் போயிட்டு என்னோட ஹையர் ஆஃபீஸர்ஸை போய் பார்த்துட்டு நாளைக்கு சம்பளத்தை மாற்ற முடியுமா? அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு, அதை தானே போகும். ஸோ எது அவுட் ஆஃப் கண்ட்ரோல், அவங்களோட டைமிங்ஸ், ஒர்க்கிங் டைமிங்ஸோ இல்லை அதை லிஸ்ட் போடு, எது என்னோட கண்ட்ரோல் இருக்கு. இப்போ ஒரு ஒர்க் பண்ற டைமிங்ல பிரச்சனை இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு லெட்டர் கொடுக்க, எனக்கு இந்த டைமிங்ஸ் பிரச்சனையா இருக்கு, நான் இப்படி பண்ணலான்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்ககிட்ட போய் சொல்லிட்டு ஒர்க் பண்ற
டைமிங் சேஞ்ச் பண்ண முடியுமான்னு கேட்கலாம். அதுதான் உங்க கண்ட்ரோல்ல இருக்கே தவிர அவர் டைமை மாற்ற முடியும்ன்றது உங்க கண்ட்ரோல்ல இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும். வீட்டில் எத்தனை பிரச்சனையா இருந்தாலும் அது முதல்ல எடுத்துக்கணும். இது என்னோட கண்ட்ரோல்ல இருக்கா, கண்ட்ரோல்ல இருந்தா என்ன மாதிரியான கண்ட்ரோல், என்னோட ஸ்டெப்ஸ் நான் எங்கெல்லாம் போட்டேன்னா இந்த பிரச்சனையை என்னால தீர்க்க முடியும் அப்படின்னு போடுது. இந்த பிரச்சனை என்னால தீர்க்க முடியாதா, ஏன் தீர்க்க முடியாது, இது என்ன அவுட் ஆஃப் மை கண்ட்ரோல், இது ரெண்டுமே லிஸ்ட் நீங்க போட்டுக்கிட்டீங்கன்னா அதுக்கான கவலைப்படுறத நீங்க பண்ணவே மாட்டீங்க. ஏன்னா சில பேர் பாத்தீங்கன்னா எதை கண்ட்ரோல் பண்ண முடியாதோ அதுலயே கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க. ஐயோ காலையில 8 to 12 சாயங்காலம் 5 மணி வரைக்கும் எனக்கு வேலை இருக்கு, அதுதான் வேலை, அதுக்காக தான் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்கன்னா அது எதுக்காக நீங்க அதையே பிரச்சனையா நினைக்கணும். அந்த டைம்குள்ள என்னெல்லாம் நம்ம கத்துக்க முடியும், என்னால பண்ண முடியும்னு நினைச்சாதான் உங்களோட வாழ்க்கை நல்லா இருக்குமே தவிர அவங்க 1 hour சீக்கிரம் கிளம்புறாங்க அதனால நானும் 1 hour சீக்கிரம், இந்த மாதிரியான யோசனைகள் நம்மளை எப்பவுமே புல் டவுன் பண்ணும். ஜஸ்ட் இது ஆஃபீஸ்ல மட்டும் இல்ல, காலேஜோ ஸ்கூல்ல மட்டும் இல்ல, வீட்லயும் உங்க மாமியார் மாமனாரோட இருக்கிறதோ ஹஸ்பண்டோட இருக்கிறதோ இது ஆப்போசிட் கண்ட்ரோல் சண்டையை பொறுத்தோம். இந்த ஒரு டிவிஷன்ஸை நீங்க பார்த்துட்டீங்கன்னா வாழ்க்கை ரொம்பவே சிறப்பாக இருக்கும். இதுதான் 3வது மந்த். 4வது மந்த் சீக்ரெட் ஆஃப் ஹாப்பினஸ். நம்மளோட ஹாப்பினஸ் மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு என்னெல்லாம் காரணம் அப்படின்ட்டு கேட்டேன்னா ஒரு சர்வே எடுத்தாங்க ஒரு படிக்கும்போது. இந்த சர்வேல என்ன சொல்றாங்க, எல்லாரும் இல்ல மேம் நல்லா சம்பாதிக்கணும், அதிகமான மணி இருந்துச்சுன்னா ஓகே, நல்ல செல்வ செழிப்பா இருக்கும், வீடு பங்களான்ட்டு இருக்கணும், ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கணும், நல்ல பவர்ல இருக்கணும் மேடம், அப்பதான் நல்லா ஹாப்பினஸா இருக்கணும், நல்லா ஃபேமஸா இருக்கணும், டிக்டாக்லோ இல்லை யூடியூப்லோ இல்லை எங்க தவறினாலும் என்னோட பேர் தான் இருக்கணும், ஃபேமஸா இருக்கணும், அப்பதான் இல்லை. இது சீக்ரெட் ஆஃப் லைஃப் இல்லை, ஹாப்பினஸ் கிடையாது. ஏன்னா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா மெஜாரிட்டி அவங்க கையில என்ன இருக்கோ அதை வச்சு அவங்க சந்தோஷப்படுறது இல்லை. ஏன்னா அவங்க ஃபீலிங் ஆஃப் நாட் எனாஃப், அது எனக்கு என்ன இருக்கோ அது எனக்கு போதலை, நான் இன்னும் கொஞ்சம் அதுல உயர்த்திக்கணும், இன்னும் கொஞ்சம் மேல போகணும், பணம்னா இன்னும் கொஞ்சம் சம்பாதிக்கணும், புகழ்னா இன்னும் கொஞ்சம் சம்பாதிக்கணும், இந்த மாதிரி அது பின்னாடி ஓடுறாங்க. அது பின்னாடி ஓடும் போது என்ன நடக்குதுன்னா அவங்க அடுத்தவங்களை அகெயின் திருப்பி ரொட்டீனா நம்ம ஃபர்ஸ்ட் போகணும், அடுத்தவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க கிட்ட இருக்கிறது அவங்க சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை. ஒரு சின்ன கதை சொல்லி உங்களுக்கு புரிய வைக்க பாருங்க. ஒருத்தர் என்ன பண்ணாரு, ஒரு ஊர்ல இருந்தாங்க, எப்ப பாரு ஒரு சோகத்தோட இருப்பாரு, எது கேட்டாலும் எனக்கு எல்லாமே தப்பாவே நடக்குது அப்படின்ற ஒரு மனப்பான்மை. எது பண்ணாலும் யார் என்ன செஞ்சாலும் அவர் எதை தவறாவே எடுத்து எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குது, எனக்கு மட்டும்தான் வறுமை இருக்கு, எனக்கு மட்டும்தான் ஏழ்மை இருக்கு, என்னோட ஆஃபீஸ் மட்டும்தான் இப்படி வேலை செய்யல, என்னோட ஃபேமிலி சரியில்லை, ஒய்ஃப் சரியில்லை, பையன் சரியில்லை, அம்மா சரியில்லை, உலகம் சரியில்லை, கூட சுற்றி இருக்கவங்க சரி, இதே மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஒரு கவலையான நிலையிலேயே இருந்தாங்க. அப்போ ஒரு மாங்க் கிட்ட போயிட்டு, அவர் முனிவர் கிட்ட போயிட்டு இதுக்கு என்னதான் வழின்னு கேட்கலாம், அவர்தான் பெரிய முனிவர்னு சொல்றாங்க இந்த ஊர்ல, அவர்கிட்ட போயிட்டு ஒரு சொல்யூஷன் கேட்கலாம், ஒரு முடிவு கேட்கலாம், என்னதான் சொல்றாரு பார்க்கலாம். போறாங்க, அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, ஐயா இந்த மாதிரி எனக்கு பிரச்சனைகள் இருக்கு, எனக்கு இந்த பிரச்சனைக்கான வழிகள் சொல்லுங்க. அவர் ஃபர்ஸ்ட் சொல்றாங்க, இந்த ரூமை கொஞ்சம் சுத்தி பாருப்பா, ரெட் கலர் பொருள் எல்லாம் என்னென்ன இருக்கோ அதை பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க. சரிங்கய்யா பாக்குறேன்னு சொல்லிட்டு ரூம் எல்லாம் சுத்தி பார்க்கறாரு. சுத்தி பார்த்துட்டு என்னென்ன ரெட் கலர்ல பொருட்கள் இருக்கோ நோட் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஓகே சார், முனிவர் கேட்குறாங்க, கொஞ்சம் சொல்லுங்கப்பா என்னென்ன இருக்கு. ஆமா, இந்த ரூம்ல இந்த பொருள் ரெட் கலர்ல இருந்துச்சு, ஃபேன் ரெட் கலர்ல பெயிண்ட் பண்ணிருந்துச்சு, இந்த வால் ரெட் கலர்ல இருந்துச்சு, இந்த மேட் ரெட் கலர்ல இருந்துச்சு, இந்த மாதிரி இந்த ரெட் கலர் ஐட்டம்ஸ் எல்லாம் இந்த ரூம்ல என்னென்னலாம் பார்த்தாங்களோ அதெல்லாம் அவர் சொல்ல கேட்டாரு. சரி, ரெட் கலர் எல்லாம் கரெக்டா சொல்லிட்டப்பா, அதே ரூம்ல தான் ப்ளூ கலர் இருந்துச்சு, என்னென்ன பொருள் ப்ளூ கலர்ல இருந்துச்சு கொஞ்சம் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்டாரு. ஐயா நான் ப்ளூ கலர் நோட்டீஸ் பண்ணவே இல்லையே, நீங்க ரெட்டு தானே பார்க்க சொன்னீங்க, நான் எப்பவுமே ரெட்டா தான் பார்த்துட்டு இருந்தேன். இதுதான் நமக்கு வாழ்க்கையில நடக்குது. என்னன்னா நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணி போறோமோ அது மட்டும்தான் நமக்கு கணக்கு தெரியும். இவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி முனிவர் கிட்ட எதுக்காக வந்தாரு, சுத்தி ரொம்ப கவலைகளா இருக்கு அப்படின்னாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்,
அவர் வெறும் கவலைகளா மட்டும்தான் நோட் பண்ணிட்டு இருந்தார். ஒருத்தரோட குறைகளை மட்டும்தான் நோட் பண்ணிட்டு இருந்தார். அடுத்தவங்க பண்ற தப்புகளை மட்டுமே நோட் பண்ணிட்டு இருந்தார். அதனாலதான் அவருக்கு அது மட்டுமே தெரியுது. இந்த உலகத்தை சுத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க என்ன கண்ணோட்டத்தோடு பாக்குறீங்களோ அந்த கண்ணோட்டமா தான் தெரியும். நீங்க கண்ணோட்டத்தை மாத்தி இப்போ ப்ளூ கலர் பார்க்க முடியுமா அப்படின்னு ப்ளூ கலர் பார்க்க ஆரம்பிச்சு. ஸோ எப்போ உங்களோட கண்ணோட்டத்தை மாத்துறீங்களோ அப்போ உங்களோட மகிழ்ச்சியும் உங்க கையில கொண்டு வரும். ஸோ வாழ்க்கையில பணம், வசதி இதெல்லாம் உங்களோட சௌகரியமா இருக்கிறதுக்கு உதவுமே தவிர மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு உதவாது. மகிழ்ச்சின்றது உங்க கையில தான் இருக்கு. அது ஒரு பொருளையோ இல்லை அடுத்தவங்க கையிலையோ அந்த கீயை கொடுத்துட்டீங்கன்னா உங்களால எப்பவுமே மகிழ்ச்சியா இருக்க முடியாது. ஸோ மகிழ்ச்சின்றது என்ன? அது உங்க கையில இருக்கு. அதை நீங்க தான் தீர்மானிக்கிறீங்க. அது எந்த ஒரு பொருளையும் இல்லை. வெறும் எந்த ஒரு பிளசண்டபிள் லைஃப்ல பிளஷரபிள் லைஃப்ல இல்லாம கூட சந்தோஷமா இருக்கணும். நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் பணம், வசதி, வாய்ப்புல இருந்து மன நிம்மதி இல்லாம இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ சந்தோஷம்ன்றது இப்போ பணத்தையோ பொருளையோ இல்லை, அது உங்க கையில தான் இருக்கு. உங்களோட ஆரோக்கியம் நீங்க நல்லா வாழ்க வளமுடன். அம்மா சாரி அம்மா, கொஞ்சம் சவுண்ட் கம்மியா இருக்குது, தெளிவா இல்லம்மா. டவர் கொஞ்சம் நல்லா இருக்கதா பாருங்களேன். அன்னைக்கு நல்ல தெளிவா இருந்துச்சு, இன்னைக்கு கொஞ்சம் கிளியரா இல்ல பேச்சு. இப்ப சத்தம் கேக்குதுங்களா? கேக்குது, கொஞ்சம் கிளியரா இல்ல, கம்மியா இருக்கு. சரி கண்டிப்பா. வாழ்க வளமுடன். இப்ப கேக்குதுங்களாமா கிளியரா? அம்மா இப்ப கேக்குதா? கேக்குதுமா. உங்களோட சந்தோஷம்ன்றது உங்க கையில தான் இருக்கு. அந்த வசதி, அந்த கீய வந்து மத்தவங்க கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். என் ஹஸ்பண்ட் இதை வாங்கி கொடுத்தாதான் எனக்கு சந்தோஷம். அக்ஷய திருதி வருது, 10 கிலோ கோல்டு வாங்கி கொடுக்கணும் உங்க ஹஸ்பண்டால முடியுமா? அந்த அளவுக்கு வளர்ச்சி வசதிகள் இருந்தா பரவாயில்ல. இதே எல்லா தாய்மார்களும் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட எதிர்பார்க்க முடியும். ஒரு சவரன் வாங்குறதே கஷ்டம், 10 கிலோ தங்கம் வாங்குறது எப்படி முடியும்? அதை வாங்கி கொடுத்தாதான் எனக்கு சந்தோஷம்னா இல்லை. ஸோ சந்தோஷங்கிறது வசதி, வாய்ப்பு, பொருள் இதெல்லாம் சுத்தி கிடையாது. அது உங்களோட எண்ணங்களும் நீங்க எப்படி இருக்கீங்க பொறுத்துதான் இருக்கு. அந்த ஒரு சின்ன 5 நிமிஷம் டீ குடிக்கிறதுல உங்களோட சென்சபிள் நீங்க அந்த கண்ணு, மூக்கு, வாய் எல்லாம் உணர்ந்து அந்த டீ குடிக்கல வர சந்தோஷம். இதே மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்துல நீங்க பாக்குற சந்தோஷம், எது உங்களுக்கு இன்னர் பீஸ் அமைதி கொடுக்குதோ அதுதான் உங்களுக்கு. அஃப்கோர்ஸ் மெட்டீரியல்ஸ் வந்து ஒரு நாளைக்கு கொடுப்போம். என்னோட ஹஸ்பண்ட் இன்னைக்கு வாங்கி கொடுத்தாங்க, இந்த கிஃப்ட் வாங்கி கொடுத்தோம்னா அது ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும். அது வந்து ஒரு நிரந்தரமான ஹாப்பினஸ் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு அந்த பொருள் உங்களுக்கு ஹாப்பினஸ் கொடுக்கலாம், ஒரு 2 வருஷம் கழித்து அதே பொருள் உங்களுக்கு அதே சந்தோஷத்தை கொடுக்குதானா? இல்லை. ஏன்னா உங்களோட சந்தோஷம் வேற ஒரு பொருள் மேல போயிடும். ஸோ அந்த பொருள்ல தான் நீங்க சந்தோஷம் இருக்கு அப்படின்னு நினைச்சிருப்பீங்க, அது நடக்கல. இன்னொன்னு பாத்தீங்கன்னா வேற ஒரு பொருள் மேல போயிடுது இல்லையா? சோ பொருள் அர்த்தம் அதை எப்படி நீங்க வாங்கிக்கிறீங்க, எப்படி ஒருத்தர் கொடுக்கறதுல நீங்க ரிசீவ் பண்ணிக்கிறீங்க, அதுதானே சந்தோஷம் கொடுக்குறது உங்களுக்கு. சந்தோஷம்ன்றது உங்க கையில இருக்கு, அது மத்தவங்க கையில கொடுக்காதீங்க. எதுல சந்தோஷப்படுறதுன்னு பாருங்க. உங்களோட மன அமைதியை கொடுக்கறது மட்டுமே தான் உங்களோட சந்தோஷமா இருக்கும். இந்த ஹாப்பினஸ் வந்து உங்களோட 4வது சீக்ரெட். அதை நீங்க கரெக்டா பாத்துக்கிட்டீங்கன்னா 5வது சீக்ரெட் என்ன பார்த்தீங்கன்னா, லைஃப்ல ஆர்ட் ஆஃப் கிவிங். நம்ம கொடுத்தல் மூலமா எப்படி வந்து வாழ்க்கைய வாழ முடியும். எல்லாமே நம்ம நினைச்சுக்கோம் வாங்க. இப்பதானே கொஞ்ச நேரம் முன்னாடி ஹாப்பினஸ் கிஃப்ட் எல்லாம் வாங்கினோம்னா நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவோம். அது ஒரு வகையான சந்தோஷம் பார்க்கிறோம், டெம்பரரியான சந்தோஷம். பட் கொடுக்கறதும் பெரிய பெரிய ஒரு கலை. எதை கொடுத்து எப்பவுமே காசாதான் கொடுக்கணுமா? எப்படி கொடுக்கணும்? there are different ways to give. என்னன்னா ஒருத்தர் கொடுக்கும்போது எப்படி மனநலம் இருக்கிறது புத்தர் அழகா சொல்லியிருக்காங்க. கொடுக்கறதுக்கு முன்னாடி நமக்கு எப்படி இருப்போம்னா, நம்ம ஒருத்தருக்கு கொடுக்க போறது ஒரு சந்தோஷமான நிலை இருக்கும். நம்ம கொடுக்கும் போது எப்படி இருக்கும்னா, நம்மளோட உடம்புல ஒரு வகையான அமைதி உருவாகும். நம்ம கொடுத்த பிறகு எப்படி இருக்கும்னா, நம்ம ஒரு கொஞ்சம் தூக்குன நிலைமையில அப்லிஃப்டட், அதாவது நம்ம ஒரு உயர்ந்த நிலைமையில போகணும். இதுதான் before giving the mind of the giver is happy.
while giving, mind of the giver is made peaceful, and having given, mind of the giver is uplifted அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் கொடுக்கறதுக்கு முன்னாடியும் கொடுக்கும் போதும் கொடுத்த பிறகும் நம்மளோட மனநிலைமை. ஸோ கொடுக்கும்போது 3 இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு ஹாப்பி, ஒரு இன்னர் பீஸ், ஒரு அப்லிஃப்டட். ஸோ உங்களுக்கு ஒரு முழு வளர்ச்சி கொடுக்குது நம்ம ஒருத்தருக்கு கொடுக்கும்போது. அப்ப எப்படி கொடுக்கணும், என்ன கொடுக்கணும், எப்படிலாம் கொடுக்கலாம் அப்படின்றத நம்ம சின்ன ஒரு விஷயங்கள் சொல்ல போறோம். என்ன மேம் நான் கொடுக்க முடியும், என்கிட்ட காசு நிறைய இல்லை, எனக்கே சரியா இருக்கு. நாளைக்கு எவ்வளவு முடியுதோ கொடுங்க. அது காசா இருக்கணும்ட்டு அவசியமே கிடையாது. அது அன்பா இருக்கலாம், உங்களோட ஸ்மைலா இருக்கலாம், அவங்க கஷ்ட காலத்துல போயிட்டு தட்டி கொடுக்குற பண்பா இருக்கலாம், நான் இருக்கேன்ற சொல்ற ஒரு நம்பிக்கையா இருக்கலாம். இந்த மாதிரி பல விஷயங்கள் மூலமா நீங்க ஒருத்தருக்கு கொடுக்கலாம். அதுக்கு பணம் மட்டுமே இல்லைங்க, வேற விஷயங்களும் இருக்கு. அது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட், எவ்வளவு கொடுக்கறது? என்கிட்ட இருக்கிற எல்லாமே கொடுக்கறதா, இல்ல 50% கொடுக்குறதா, இல்ல 20% கொடுக்குறதா, இல்ல இவ்வளோ மாசத்துக்கு அப்படி அதனால எவ்வளவு கொடுக்க முடியுதோ அவ்வளவு கொடுத்தாங்க. தனக்கு மிஞ்சிதான் தானம் வந்தாங்க. ஸோ உங்களுக்கு அது மணி ரிலேட்டடாகவும் இருக்கலாம், இல்ல பொருள் ரிலேட்டடாகவும் இருக்கலாம், இல்ல ஒருத்தருக்கு உழைப்பை கொடுக்கலாம், மகிழ்ச்சியை கொடுக்கலாம், ஒரு அன்பை கொடுக்கலாம், எதுவா கூட இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட், இதை எப்படி கொடுக்கறது, யாருக்கு கொடுக்கறது? ஓகே, என்னோட ஃப்ரெண்டு கஷ்டப்பட்டா நான் ஃப்ரெண்டுக்காக எல்லாத்தையும் கொடுத்தேன். ஆனா என்னோட எதிரி கஷ்டப்பட்டா, எனக்கு பிடிக்காத ஒரு பொண்ணு கஷ்டப்பட்டா, அவளுக்கு கொடுக்கணும்னு எனக்கு தோணவே இல்லை. அப்போ நீங்க ஜட்ஜ்மெண்ட்லாம் இருப்பீங்கன்னா, அப்போ அது கொடுக்கிறவரோட பண்பு கிடையாது. யாராக இருந்தாலும் being without judgment, எந்த ஒரு அவங்கள பத்தியான ஒரு தவறான கண்ணோட்டம் எதுவுமே இல்லாம எல்லாரும் ஒரு சமநிலையில வச்சுட்டு கொடுக்கணும். அதுதான் யாருக்கு கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், எல்லாருக்கும் சமமா தான் பார்த்து கொடுப்பேன்ற ஒரு பண்பு. தென் எப்படி கொடுத்த அப்புறம் எப்படி இருக்கணும்னா, கொடுக்குறேன், இன்னொருத்தர் வாங்குறாங்க, அப்போ நான் கொடுக்குறேன், நான் பெரியவங்க, வாங்குறவங்க தாழ்ந்து போனவங்களா, அப்படி அந்த மனப்பான்மையோடு கொடுத்தீங்கன்னா மிக மிக தவறு. கொடுக்குறவங்க எப்பயுமே என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்தவங்கள தாழ்ந்து நினைக்காம கொடுப்பாங்க. இதுதான் சீக்கிரம். அண்ட் ஒண்ணு கொடுத்துட்ட பிறகு இது கொடுக்கணும்னு தோணுச்சு கொடுத்துட்டேன், நெக்ஸ்ட் 2 நாள் கழிச்சு ஐயோ ஏண்டா கொடுத்தனும் அப்படின்னு நீங்க பண்ணீங்கன்னா அதுக்கு பேரு ஏன் கொடுத்தல் வராது. ரிக்ரெட் பண்ணக்கூடாது, ஐயோ கொடுத்தோமே கஷ்டப்படக்கூடாது. ஸோ நீங்க கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும், யாருக்காக கொடுக்கணும். அண்ட் கொடுத்துட்டு நான் இன்னைக்கு கொடுத்துட்டு நான் போட்டோ எடுத்துட்டு ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாத்தையும் போட்டுட்டு நான் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன்னா அந்த கொடுத்ததுலயும் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. உங்களுக்கே தெரியும், வலது கை கொடுக்கறது இடது கைக்கு கூட தெரியாம கொடுக்குறவங்க தான் உண்மையா கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். ஸோ நமக்கு கொடுக்குறவங்க நம்ம கிவிங் இது ஷேரிங் நாலேஜா கூட இருக்கலாம், ஷேரிங் லவ் கூட இருக்கலாம். சொன்னேன் இல்லையா, ஒரு ஃப்ளவர் இருக்கலாம், ஒரு ஸ்மைல் இருக்கலாம், கேர் இருக்கலாம், லவ் இருக்கலாம், மணி இருக்கலாம், கிஃப்ட்ஸ் இருக்கலாம், மெட்டீரியல்ஸ் இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ இதுதான் கொடுத்தலுக்கான பண்பு. யாருக்கு கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும், கொடுத்த பிறகு நான் எப்படி ஃபீல் பண்ணணும், நான் எப்படி என்ன பார்ப்பேன், நான் எப்படி வாங்குறவங்கள பார்ப்பேன். ஸோ இந்த வேஸ் ஆஃப் கிவிங்ல இருந்துச்சுன்னா, ஆர்ட் ஆஃப் கிவிங் கத்துக்கிட்டீங்கன்னா again அது ஒன் ஆஃப் தாரக மந்திரம் in your life to make yourself happy. ஸோ வாங்கும்போது நம்ம ஹாப்பியா இருப்போம், நம்ம கொடுக்கும் போதுதான் நமக்கு ஒரு அர்த்தமே வரும். ஒருத்தர் சந்தோஷத்துல கஷ்டத்துல பசியோட இருக்காங்க, உங்களுக்கு டிஃபன் பாக்ஸ்ல இருக்க ஒரு இட்லி எடுத்து கொடுங்க, அப்புறம் அவங்க அந்த பசியில கேட்காமலே ஒருத்தர் ஹெல்ப் பண்ணாங்களே அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணும்போது அந்த மகிழ்ச்சியை பாருங்க, அது கொடுத்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நெக்ஸ்ட், 6வது சீக்ரெட் லேர்னிங் என்னன்னா supremacy of unlearning and relearning. What is unlearning and relearning? லேர்னிங்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஒரு விஷயங்கள்ல புதுசா கத்துக்கிறோம். எப்படிலாம் புதுசா கத்துக்கிறோம், எப்படி கத்துக்கணும், ஓகே இந்த விஷயத்த நான் புதுசா கத்துக்கிறேன், நான் ஒரு சைக்கிள் ஓட்ட கத்துக்கிறேன், நான் ஒரு புதுசா ஒரு திறமையை கத்துக்கிறேன், எப்படி சாக்லேட் பண்ணணும்னு கத்துக்கிட்டேன், எப்படி கேக் பண்ணணும்னு கத்துக்கிட்டேன், என்னோட ஆஃபீஸ்ல எப்படி டைப் பண்றாங்கன்னு கத்துக்கிட்டேன், அவங்க என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்றாங்கன்னு கத்துக்கிட்டேன்.
இதெல்லாம் தினசரி வாழ்க்கையில நம்ம ஒன்னொன்னா கத்துட்டே இருக்கோம். ஆனா இதுல நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப சீக்ரெசி வந்து லேர்னிங் எல்லார் வாழ்க்கையிலும் நடக்குது. ஒரு சின்ன குழந்தையில இருந்து 60 வயசு பிள்ளைங்க வரைக்கும் இந்த லேர்னிங் நடந்துட்டே தான் இருக்கு. இப்போ நான் சொல்ல வர்றது அன்லேர்னிங் அண்ட் ரீலேர்னிங். அன்லேர்னிங்னா என்ன? அதாவது ஒரு விஷயங்கள் கத்துக்கிட்டோம், அந்த விஷயத்த வந்து திருப்பி நான் மாத்தணும், அதுதான் அன்லேர்னிங். அதாச்சும் கெட்ட விஷயங்கள், ஹேபிட்ஸ், பேட் ஹேபிட்ஸ் இருக்கு இல்லையா? எனக்கு வந்து ஸ்மோக் பண்ண தெரியாது, என் ஃப்ரெண்டுனால நான் ஸ்மோக் பண்ண கத்துக்கிட்டேன். இப்போ அந்த ஸ்மோக்கிங் எனக்கு எனக்கும் என்னோட ஃபேமிலிக்கும் பிரச்சனை கொடுக்குது அப்படின்னா, அந்த ஸ்மோக்கிங்கை நான் இப்போ விடணும். நான் ஆல்ரெடி ஒரு விஷயத்த லேர்ன் பண்ண கத்துக்கிட்டேன், இப்போ அந்த விஷயத்த நான் அன்லேர்ன் பண்ணணும். ஸோ நான் நெயில் கடிக்கிறது, என்னோட நெகத்தை கடிக்கிறது ஒரு பெரிய கெட்ட பழக்கம். கெட்ட பழக்கம்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் இப்போ அதை அன்லேர்ன் பண்றேன். திருப்பி எப்படி வரக்கூடாதுன்னு நான் லேர்ன் பண்ணேன், படிக்கக்கூடாதுன்ட்டு லேர்ன் பண்ணேன். இதுதான். சில விஷயங்கள் வந்து கத்துக்கிட்டு இருப்போம், நான் மறந்துடுவோம். சில விஷயங்கள் திருப்பி கத்துக்க வேண்டிய அவசியங்கள் வரும். அதுதான் ரீலேர்னிங். இந்த ரீலேர்னிங்ல என்ன பண்ணணும்? இந்த பேரண்ட்ஸ் வந்து எப்படி பிள்ளைங்களை ட்ரீட் பண்ணணுன்றது அவங்க ரீலேர்ன் பண்ணியாகும். ஏன்னா அவங்க அம்மா அப்பா வாழ்ந்த விதமும் வேற, அவங்க அம்மா அப்பாவை பார்த்து இவங்க கத்துக்கிட்டு இருந்த வாழ்ந்த விதமும் வேற. ஆனா இப்போதைக்கு இருக்கிற பிள்ளைங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி உங்க அம்மா அப்பா எப்படி நடந்துக்கிட்டாங்க அதே மாதிரி இந்த பிள்ளைங்ககிட்ட உங்களால நடந்துக்க முடியாது. ஏன்னா ஜெனரேஷன் மாறுது. ஸோ இந்த கால பெற்றோர்கள் என்ன பண்ணணும்னா, எப்படி நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அம்மா அப்பாவா மாடலா இருக்கணும் அப்படின்றது இதை ரீலேர்ன் பண்ணியே ஆகணும். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து நான் இதை பண்ணிட்டேன், நான் உனக்கு அதை பண்ணிட்டேன், நான் இத்தனை நாளா கஷ்டப்படுறேன், இவ்வளோ உழைச்சிட்டு வர்றதே உனக்காகத்தான், நீ ஏன் இதை யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க, நீ ஏன் இப்படி பண்ண மாட்டேங்கிறீங்க, அம்மா அப்பா வந்து இமோஷனல் பிளாக்மெயில் பண்றதும் அன்லேர்ன் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இப்ப இருக்க காலகட்டங்கள்ல இங்கேயும் கிவிங் பாருங்க, அம்மா அப்பா கிஃப்ட் கொடுக்குறாங்க, பிள்ளைங்க வாங்குறாங்க. அம்மா அப்பா சொல்லி காமிச்சுட்டா அந்த கிவிங்க்கு பிரயோஜனம் இருக்கா? இல்லை. பிள்ளைங்க அம்மா அப்பாவோட கஷ்டத்தை உணரணும். ஆனா அம்மா அப்பா வந்து அதை திருப்பி சொல்லி நான் உனக்காக பண்ணேன், இது பண்ணிட்டேன், எனக்கு வேஸ்ட் அப்படின்ட்டு நீங்க அதை சொல்லக்கூடாது. வேஸ்ட், தண்டம், இந்த மாதிரி பிள்ளைங்களை சில பேர் ஒரு ஹார்ஷான வேர்ட்ஸ் திருப்பி பாருங்க. மந்த்லி ஒன்ஸ் வாங்க, நம்ம என்ன சொல்லியிருக்கோம், சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ். உங்களோட வேர்ட்ஸை நீங்க மாற்றணும், நல்ல வார்த்தைகளா சொல்லணும். ஓகே, பிலீஃப் சிஸ்டமா பண்ணணும். இப்போ உங்க பிள்ளைங்களை வந்து நீங்க திட்டிகிட்டே இருக்கீங்க, தண்டச்சோறு, நீ எப்பவுமே உதவாதவன், நீ எப்பவுமே வேஸ்ட், உன்னால எதுவுமே பண்ண முடியாது இப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க பிள்ளைங்க கிட்ட சொல்லிட்டே இருந்தீங்கன்னா, ஒண்ணு என்னது, நீங்க கிஃப்ட் பண்றதும் நீங்க கொடுக்கறதும் வேஸ்டா போயிடுது. அடுத்து உங்களோட கஷ்டங்கள், நீங்க அவங்க நல்லா வரணும்னு எல்லாம் பண்றீங்க, ஆனா அதோட ரியல் மீனிங்கே போயிடுது. நீங்க பாட்டு அவங்கள வேஸ்ட் தான் போது என்ன ஆகுதுன்னா, இந்த பிள்ளைங்களுக்கு வந்து அம்மா அப்பா சொல்றது கரெக்ட் போல இருக்கு, நானும் ஒரு வேஸ்ட், நானும் ஒரு தண்டம், என்னால எதுவுமே பண்ண முடியாதுன்ற ஒரு எண்ணங்கள், பிலீஃப் சிஸ்டம் சொன்னாலையும் அவங்களோட நம்பிக்கையை, தப்பான நம்பிக்கையை அவங்க வளர்த்து விட்டுட்டு, அதுக்கப்புறம் அந்த பிள்ளைய கான்பிடென்ட்டா 20 வயசுல வரணும்னா எப்படி வருவான்? சின்ன வயசுல நீங்க விஷயங்கள் எல்லாமே தப்பு, ரோல் மாடலா இருக்க வேண்டியவங்க பண்ணது எல்லாமே தப்பு. அப்புறம் அந்த பிள்ளைங்களை வந்து இப்படி இருக்கக்கூடாது அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லும் போது எப்படி அவங்களால இருக்க முடியும்? ஸோ இதுதான் சுப்ரீமசி. பேரண்ட்ஸா இருக்கட்டும், டீச்சர்ஸா இருக்கட்டும், எல்டர்ஸா இருக்கட்டும், யங்கர்ஸா இருக்கட்டும், சில விஷயங்கள் அன்லேர்ன் பண்ணியே ஆக வேண்டியது இருக்கு, சில விஷயங்கள் ரீலேர்ன் பண்ணியே ஆக வேண்டியது. இதுதான் 6வது தாரக மந்திரம். ஸோ செல்ஃப் நெகட்டிவ் டாக், எதிர்மறையான பேச்சுக்கள், இதெல்லாமே வந்து அவங்களுக்கு விட்டுக்கணும். லேர்னிங் அண்ட் அன்லேர்னிங். இப்போ 7வது மந்திரத்துக்கு போகும். ஹேண்டலிங் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் கம்பேரிசன்ஸ். எதிர்பார்ப்புகள். நம்மளை சுற்றி நிறைய பேர் நம்ம இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க எதிர்பார்ப்பாங்க. நீங்க உங்களுக்கு தேவை, உங்களை பத்தியான சில எதிர்பார்ப்புகள் வச்சிருப்பீங்க. இந்த எதிர்பார்ப்புகள்ல எப்படி ஹேண்டில் பண்றது? இன்னைக்கு வந்து ஒரு 40 மார்க் வாங்குற பையனை நான் நாளைக்கே 100 மார்க் வாங்க வச்சிருவேன் அப்படின்னு அம்மா அப்பா ரொம்ப நம்பிக்கையே பண்றாங்க. அது நடக்குமா? 50 மார்க் வாங்குற பையனை 60 மார்க் வாங்க வைக்கணும், 100 மார்க் உடனே வாங்க வைக்கிறது, அதுக்கு ஒரு டைம் தேவைப்படும். ஸோ அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், எது நடக்குமோ அதை மட்டும் தான் பண்ணணும். இன்னைக்கு நான் வந்து இன்ஜினியரிங் ஃபீல்ட்ல இருக்கேன், நான் நாளைக்கு டாக்டர் ஆகுவேன்ட்டு என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வைக்கிறாங்க எங்க அம்மா அப்பா.
நடக்க முடியுமா? இன்ஜினியரிங் படிச்சவங்க டாக்டர் ஃபீல்ட் போக முடியுமா? அந்த மாதிரி ஒரு ப்ரோட்டோகாலே இல்லை, போகவே முடியாது. ஸோ அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எது, ரியலிஸ்டிக் எது என்னால முடியும், எல்லாம் முடியும் என்னோட வாழ்க்கையிலன்றதுதான் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். எப்போ வைக்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எது ரியல் எது அன்ரியல், என்னால ரீச்சபிள் பண்ண முடியுமா, என்னோட கெப்பாசிட்டிக்கு அது உகந்தது தானா, அன்ரியலிஸ்டிக்கா வைக்கும் போது நான் எப்படி அதை ஹேண்டில் பண்றேன். எல்லாரும் அதிகமா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்காகவே நான் பூர்த்தி பண்ணி ஓடி 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 நான் எப்போ எனக்காக வாழ்வேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். இது ஒரு ஃபேமிலியில ஒரு மாமியார் அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பார்ட்னர் மேல வைக்கலாம், ஹஸ்பண்ட் அந்த ஒய்ஃப் மேல வைக்கலாம். ஸோ யார் என்ன ரிலேஷன்ஷிப் வேணாலும் இருக்கலாம், வைக்க முடியும். ஸோ இந்த அன்ரியலிஸ்டிக் சிச்சுவேஷனை நான் எப்படி ஹேண்டில் பண்றது? ஏன்னா லாஸ்ட் டைம் பண்ணும்போது உங்களுக்கு இன்னொரு ஸ்டோரி சொல்லியிருப்பேன். நம்மளோட வாழ்க்கையில நம்ம என்ன பண்றோம்னா ஒரு ரிலேஷன்ஷிப் கட் பண்றது பெரிய விஷயமே கிடையாது, ஈஸியா கட் பண்ணிட்டு போயிடலாம். ஆனா அந்த ரிலேஷன்ஷிப் கொடுக்குற பிரச்சனையிலயோ வச்சு அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா தான் மெயின்டைன் பண்றதுதான் நம்மளோட உண்மையான மகிழ்ச்சி இருக்கு. எஸ்பெஷலி ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப், ஒரு அம்மா பொண்ணு ரிலேஷன்ஷிப், ஒரு மாமியார் மருமக ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா கட் பண்ணிட்டு போக முடியவே முடியாது. இதே ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்றாங்க, அவங்க நெகட்டிவா இருக்காங்க, அவங்கள அவாய்ட் பண்ணிட்டு நான் போயிட முடியும், இக்னோர் பண்ணிட்டு போயிட முடியும், அவங்க ரிலேஷன்ஷிப் வேணாம். இதே நம்மளோட சுத்தி ஒரு சொந்தங்கள்லயோ இந்த மாதிரி இருக்கும்போது அதை என்னால கட் பண்ண முடியுமான்னு, கட் பண்ணா உங்களோட லைஃப் என்ன ஆகும், உங்களை சுத்தி நீங்க தனிமையில இருப்பீங்க, உங்களால மற்றவங்களுக்கு பாதிப்பு இருக்கணும் போது அந்த ரிலேஷன்ஷிப் கட் பண்ண முடியாத சூழ்நிலையில அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸும் எப்படி நீங்க மீட் பண்ண முடியும்ன்றதுதான் உங்களோட அடுத்த கல்வி. ஸோ இங்க என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, உங்களோட பவுண்டரிஸ் நீங்க செட் பண்ண வேண்டும். உங்களால எது முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு பாத்துக்கிறீங்க. அடுத்தது உங்களோட கோல்ஸ் என்ன, அவங்களோட கோல்ஸ் என்ன, உங்களோட எபிலிட்டிஸ் என்ன, அவங்க வச்சிருக்க எபிலிட்டிஸ் என்ன, இதெல்லாம் நீங்க கிளியரா யார் எக்ஸ்பெக்ட் வைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த கம்யூனிகேட் பண்ணணும். அப்பா என்னால நீங்க 80 மார்க் வாங்க முடியாது, ஆனா 40ல இருந்து என்னால 60 வாங்க முடியும், இதுதான் என்னால முடியும். நீ பாட்டு 80 வச்சுட்டு என்னால வாங்க முடியாது, நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு அந்த எக்ஸ்பெக்டேஷனோட ப்ரெஷர் கொஞ்சம் குறையாகும். அதே ஒரு ஹஸ்பண்ட், அம்மா நீ 10 கிலோ தங்கம்லாம் எதிர்பார்க்காது, என்னால 1 கிராம் தங்கம் வேணா வாங்கி தர முடியும், அதுக்காக நான் பிளான் போடுறேன், சேவிங்ஸ் பண்றேன், இதுதான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஒய்ஃப் கிட்ட கிளியரா சொல்றேன். ஹஸ்பண்ட்னா நீங்க இந்த டைம்ல வந்து என்னால இவ்வளவுதாங்க குக் பண்ண முடியும், இல்ல 2 பேரும் சேர்ந்து குக் பண்ணா இவ்வளோ டெய்லி இந்த மாதிரியான வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் என்னால கொடுக்க முடியாது, சண்டே நான் வீட்டுல இருப்பேன், ஏன்னா நானும் வேலைக்கு போறேன், சண்டே நம்ம பார்த்துக்கலாம். இதுதான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ். உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை யார் அதிகமா வைக்கிறாங்க, உங்களால முடியாதுன்ற ஒரு நிலைமை ஃபீல் பண்றீங்களா, அன்கம்ஃபர்டபுளா ஆகுறீங்களா, அசௌகரியமா உங்களுக்கு ஃபீல் ஆகுதா அப்படின்னா அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை உங்களால மீட் பண்ண முடியலன்னு அர்த்தம். அந்த டைம்ல அவங்க கிட்ட போய் கிளியரா பேசிட்டீங்கன்னா அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ்னால வரக்கூடிய ஸ்ட்ரெஸ் குறைஞ்சிடும். செட் பவுண்டரிஸ், டாக் டு देम. உங்களோட கோல்ஸ் என்னன்னு சொல்லிடுங்க, உங்களோட எபிலிட்டிஸ் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த எக்ஸ்பெக்டேஷன் ஹேண்டில் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா. அடுத்தது சில பேர் உங்களுக்கு நீங்க கம்பேரிசன் பண்ணலன்னா கூட உங்களை கம்பேர் பண்ணி பேசிட்டே இருப்பாங்க, அவங்க கிட்ட போய் கிளியரா பேசிடும். செல்ஃப் கம்பேஷன் வைங்க. செல்ஃப் கம்பேஷன் உங்க மேலேயே உங்களுக்கு கேரிங்கும் பணிவும் அன்பும் செல்ஃப் லவ்வும் இது கொடுத்துக்க வேண்டியதுதான். ஸோ இப்போ ஒருத்தர் கம்பேர் பண்ணிட்டே இருக்காங்கன்னா அந்த கம்பேரிசன் நீங்க எப்படி மாத்தலாம்னா இன்ஸ்பிரேஷன்ல மாத்தலாம். ஓகே அவங்கள மாதிரி என்ன மாற்றணும்னு நினைக்கிறீங்களா, நான் அதை வளர்த்துக்கிறேன் அவ்வளவுதான் போயிடுங்க. அப்படியே அந்த கம்பேரிசனை இன்ஸ்பிரேஷனா மாத்திட்டு அதுக்கான ஒர்க்கை நீங்க பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா அது என்னவாகும்னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கிரியேட் பண்ணவே பண்ணாது. தென் பிலீவ் யுவர் செல்ஃப். லாஸ்ட் டைம் சொன்னதுதான், உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை வந்துச்சுன்னா நீங்க கான்ஃபிடென்ட் ஆயிடுவீங்க, உங்களோட எண்ணத்தை மாத்திடுவீங்க. இப்ப சொன்ன சின்னது கம்பேரிசனை நான் எப்படி எடுத்துக்கிறேன், அவங்க இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிறேன். ஓகே அவங்க எப்படி அவங்களோட என்னை ஒப்பிட்டு பேசுறாங்கன்னா அப்ப அவங்களோட பெரியவங்க, அப்படின்னா என்னையும் அவ்வளவு பெரியவங்களா நினைக்கிறாங்க, அதுக்கான நான் திறமைகளை நான் வளர்த்து போறேன் அப்படின்னு அந்த கண்ணோட்டத்தை மாதிரி நீங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இதுதான் சின்ன பிள்ளைங்க எல்லாருக்குமே ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இதுல சரியா அவங்க கரெக்டா அந்த கண்ணோட்டத்தை மாத்தலைன்னா அது அவங்களுக்கு பர்டனா வரும், ஸ்ட்ரெஸ்ஸா வரும். அந்த ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு சில நாளை தவிர வாரத்தை தவிர நீண்டு போச்சுன்னா டிப்ரெஷன்ற லெவலுக்கு கொண்டு போயிடும். சேஞ்ச் யுவர் பர்செப்ஷன்.
சேஞ்ச் ஒரு கண்ணோட்டம். அந்த பாதை எப்படி மாத்திக்கலாம், எப்படி நான் டிஃப்ரெண்டா பார்க்கலாம். எப்பயுமே ரெட் கலர் கண்ணாடி போட்டு தான் பார்க்கணும் இல்லை, கண்ணாடி நான் மாத்துறேன். மாத்தினேன்னா உலகமே மாத்திட்டே. உங்களோட கண்ணோட்டத்தை மாத்தினீங்கன்னா 8வது லாஸ்ட் மிக மிக பெரிய ஒரு மந்த்ரம் இன் லைஃப் இஸ் பவர் ஆஃப் கிராட்டிட்யூட். அடுத்தவங்களுக்கு நன்றி சொல்லுது. யூனிவர்ஸ், நம்மளை படைச்ச கடவுள், நம்மளை சுத்தி உள்ளவங்க நமக்கு தினம் தினம் அவங்க என்ன சொல்றாங்க, என்ன செய்யறாங்க, ஒவ்வொரு நல்ல விஷயங்களுக்கும் நம்ம நன்றி சொல்ல ஆரம்பிச்சு பழகிட்டோம்னா that will make a difference. என்ன டிஃபரன்ஸ்? இப்போ தேங்க்ஸ் சொல்றதுனால என்ன மேடம் எனக்கு டிஃபரன்ஸ் வரப்போகுதுன்னா, உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லும்போது, தேங்க்ஸ்ன்றது வெறும் வார்த்தையில நன்றி அப்படி சொல்லிட்டு ஒரு உளமாற அந்த ஆர்ட்ஃபுல் தேங்க்ஸ் சொல்லுவீங்க இல்லையா, அந்த ஆர்ட்ஃபுல் தேங்க்ஸ் சொல்லும்போது உங்க பிரெயின்ல ஒரு சில ரசாயனங்கள் சுரக்க ஆரம்பிக்கும். அந்த செரோட்டோனின், நியூரோ டிரான்ஸ்மிட்டர் சொல்லுவாங்க. அந்த ரசாயனங்கள், நியூரல் கனெக்ஷன்ஸ் வந்து நிறைய சேஞ்சஸ் ஆரம்பிக்கும். அந்த பாசிட்டிவ் திங்கிங்ஸ் ஆரம்பிக்குது. இந்த நியூரல் கனெக்ஷன் என்ன பண்ணுதுன்னா ஒரு ரசாயனத்தை உருவாக்குது. அந்த ரசாயனம் என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு ஹையர் ஆர்டர் திங்கிங் ஆட்டோமேட்டிக்கா கொடுக்க ஆரம்பிச்சிடலாம், வயரிங் கொடுக்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு ஆல்ரெடி கொஞ்சம் ஒரு பயம், பதட்டம் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இந்த புதுசா சுரக்கிற அந்த செரோட்டோனின் நியூரோ டிரான்ஸ்மிட்டர், டோபமைன் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் என்ன பண்ணுன்னா ஒரு ரசாயனம், அதாவது ஒரு கெமிக்கல்ஸ், உங்க பிரெயின்ல சுரக்கக்கூடிய ஒரு கெமிக்கல்ஸ், ஹார்மோன்ஸ். அந்த ஹார்மோன்ஸ், அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் என்ன பண்ணும், உங்களோட ஹையர் ஆர்டர் திங்கிங்க்கு உதவுறாங்க. நேச்சுரலாவே நீங்க என்ன பண்றீங்க, உங்களால தப்பாவோ இல்லை நெகட்டிவான்னு நினைக்கவே தோணாது. ஸோ பவர் ஆஃப் thanking is always does good to your body. ஸோ உங்க பாடி மெக்கானிசம்லயே என்ன ஆயிடுச்சு, ஒரு ரசாயனம் புதுசா சுரக்குது. அது உங்களை இப்படிதான் திங்க் பண்ண வைக்கணும். கூட சேர்ந்து நீங்க மென்டலா இன்னும் அடுத்தவங்களுக்கு நன்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்கன்னா என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு ஃபீல் ஆஃப் குட் ஃபேக்டர் ஜாஸ்தி ஆரம்பிக்கும். ஓகே, எனக்கு அப்போ உங்களுக்கு பாசிட்டிவ் தாட்ஸ் நிறைய சுரக்க ஆரம்பிக்கும் போது நீங்க இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே நீங்க ஒரு நல்ல கண்ணோட்டத்தோட பார்ப்பீங்க. அவங்ககிட்ட சண்டை போடணுன்ற ஆட்டிடியூடே வராது. இதேதான் உங்க மாமியாரா இருக்கட்டும், உங்க கணவரா இருக்கட்டும், உங்க மாமனாரா இருக்கட்டும், உங்களோட என்ன சொல்ற சிஸ்டர்-இன்-லாவா இருக்கட்டும், நாத்தனாரா இருக்கட்டும், இது எத்தனை பேரா இருந்தாலும் சரி, அவங்க நிறைய தப்பு பண்ணிக்கலாம், அவங்களை கோவப்படுத்திக்கலாம். இப்போ ஸ்டார்ட் ஃபோக்கஸிங் ஆன் வாட் தே டிட் குட் டு யூ. அவங்க ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணிருக்காங்கன்னா அதை அப்ரிஷியேட் பண்ணி அதை ஒரு தேங்க் பண்ணிட்டு நீங்க ஆரம்பிக்கணும். இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். நம்ம சாப்பிடும்போது என்ன பண்ணணும், ஜஸ்ட் நன்றி கடவுளேன்னு சொல்றதுக்கு பதிலா இந்த ஃபுட்டை உருவாக்குனவங்களும், இந்த ஃபுட்டை நம்ம கிட்ட கொண்டு வந்தவங்களும், ஃபுட்டை சமைச்சு கொடுத்தவங்களும், இந்த ஃபுட்டை எடுத்துக்கிற நானும் எல்லாருமே நல்லாவும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னு நினைச்சு நீங்க சாப்பிட்டு பாருங்க. சுத்தி உள்ளவங்க எல்லாருமே நல்லா இருப்பாங்க இல்லையா? அதே மாதிரிதான் ஒருத்தர் உங்க மாமியார் ஒரு நல்ல விஷயங்கள் செஞ்சாலும் அதை போயிட்டு பாருங்க, அம்மா இன்னைக்கு நீங்க பண்ண சமையல் ரொம்ப நல்லா இருந்துச்சு, நான் பண்ண சட்னியோட உங்க பிள்ளைக்கு நீங்க பண்ண சட்னி தான் ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா உங்க மாமியார் ரொம்ப சந்தோஷமா அடுத்த வாட்டி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வருவாங்க. ஸோ உங்களோட உறவுகளை எப்படி வலுப்படுத்துறது, நன்றி சொல்றது மூலமா தான் வலுப்படுத்துறது. ஒரு ஸ்டூடெண்ட் டீச்சர் கிட்ட நீங்க போய் கிராட்டிடியூட் காமிங்க, ஒரு வைஃப் ஹஸ்பண்ட் கிட்ட கிராட்டிடியூட் காமிங்க, ஹஸ்பண்ட் வைஃப் கிட்ட காமிங்க, நீங்க அம்மா அப்பா கிட்ட காமிங்க. இந்த மாதிரி உயிருள்ள பொருள் மட்டும் இல்லாம நமக்குள்ள இருக்க வழக்கங்கள் என்ன, நம்ம சுத்தி ஒரு நான் லிவிங் ஆர்கானிசம்ஸா இருக்கட்டும், இல்ல அக்ரிணை பொருட்களா இருக்கும், எல்லாத்துக்குமே நம்ம நன்றி சொல்ல பழகின ஒரு கல்ச்சர்ல தான் இருக்கும். ஸோ அதை நம்ம சொல்லி ஆரம்பிச்சோம்னா நம்மளோட பிரெயின் மெக்கானிசமும் சூப்பரா இருக்கும், நம்மளோட வாழ்க்கையும் சூப்பரா இருக்கும். இந்த 8 கலைகள்லயோ நம்ம தேர்ச்சி பெற்று வந்துட்டோம்னா இந்த டிப்ரெஷன், இந்த கோபம் இதெல்லாமே இல்லாம, பொறாமை இல்லாம, வலிகள் இல்லாத ஒரு வாழ்க்கையா நம்மளால வாழ முடியும். இதோட என்னோட உரையை நான் முடிச்சுக்கிறேன். இதை ஏற்படுத்தி கொடுத்த இந்த டீமுக்கும் நான் நன்றி தெரிவிச்சிருக்கேன். எஸ்பெஷலி என்னோட ஸ்டூடெண்ட் மதுஸ்ரீக்கும் நான் தேங்க்ஸ் சொல்ல கடமைப்பட்டேன். நன்றிமா, வாழ்க வளமுடன். சிறப்பா பாயிண்ட்ஸ் கொடுத்தீங்க. கொஞ்சம் நெட்டு மட்டும் ப்ராப்ளம் அன்னைக்கு இந்த மாதிரி இல்லைன்னா ரொம்ப சிறப்பு. 8 பாயிண்ட்ஸுமே நம்மளுக்கு தேவையான ஒண்ணு. அதாவது நம்ம உயிர்ப்பா இருக்கணும், பாசிட்டிவ் எண்ணமா இருக்கணும், செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கணும், எதுலையுமே அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணியிருக்க கூடாது. இதனால நம்மளுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை வரும். நம்மளை யாரையும் கம்பேரிசன் பண்ணக்கூடாது, நமக்குள்ளேயே செல்ஃப் கான்ஃபிடென்ட் வரணும். நம்ம ஒன்னொன்னுலயுமே
என்னது அடுத்தவங்களை வந்து கேர்ஃபுல்லா எப்படி பேசணும், மன நோகாம பாசிட்டிவா அவங்ககிட்ட பேசும்போது, அதுக்கு வள்ளுவரோட குரல் கூட சொன்னீங்க. அந்த மாதிரி யாரையுமே காயப்படுத்தாம ஒருத்தர்ட்ட வேலை வாங்கினா கூட அவங்ககிட்ட ஒரு அன்போட சொல்லி வாங்கும்போது அவங்களுக்கும் அது நிறைவா இருக்கும், நம்மளுக்கும் நல்லா இருக்கும். ஒரு வார்த்தைகள்ங்கிறது அவ்வளவு விஷயம். அத சிறப்பா சொன்னீங்க. அந்த மாதிரி கெட்ட பழக்கங்கள் அன்லேர்னிங் லேர்னிங் எதை விடணும் எதை கத்துக்கணும் அப்படிங்கிறதையும் தெளிவா சொன்னீங்க. அதாவது சிகரெட் குடிக்கிறது கெடுதல் அப்படின்னோம்னா நம்ம அதை என்ன செய்யணும், அதை விடுறதுக்குள்ள பயிற்சி எடுக்கணும். நல்ல பயிற்சினா அது நான் வேணுங்கிறத கத்துக்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கிடணும். எதிர்பார்ப்புங்கிறது நமக்குள்ள இருக்கவே கூடாது. எதுக்குமே நன்றி சொல்லணும். அந்த கடைசி பாயிண்ட், அந்த உறவுகளை நல்லபடியா மெயின்டைன் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா கணவன் மனைவி மாமியார் மருமகள் நம்ம எப்போது இருக்க போறோம், அது வந்து விட்டுட்டு போகக்கூடியது இல்லை. அப்ப அந்த உறவுகள்ல இருக்கிற நல்லதை எடுத்து அவங்கள பாராட்டி அவங்க இருக்கும்போது அவங்களும் சந்தோஷம், நம்மளுக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும். அது மாதிரி அந்த உறவுகளை நல்லா வச்சுக்கணும். கடைசியா ஒரு நன்றிங்கிறத சொன்னீங்க, அது ரொம்ப சிறப்பு. ஏன்னா நன்றிங்கிறது வந்து நமக்குள்ள ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எண்ணமும் கொடுக்கும். நம்ம நம்ம ஒரு இந்த சாப்பாடே இருந்தா கூட இதை சமைச்சவங்க இதுக்காக உழைச்சவங்க அவ்வளவு பேருக்கு நம்ம நன்றி சொல்லும் போது அந்த உணவுக்குள்ளேயும் நீங்க அந்த ரசாயன மாற்றம், அது ரொம்ப அந்த நன்றி சொல்லும் போது அந்த செலட்டோனின் அந்த டோபமைன் அந்த ரசாயனங்கள் வந்து எந்த அளவுக்கு நம்ம உடல்ல இது கொடுக்குது அப்படின்னு 8 பாயிண்ட்ஸுமே நம்மளுக்கு வேண்டியது. கண்டிப்பா வாழும் கலை, மகிழ்ச்சியாக வாழ்றதுக்குள்ள கலையை சிறப்பா சொன்னீங்க. அம்மா அவங்கள வாழ்த்தலாம். டாக்டர் லாவண்யா அம்மா அவர்களது அருட்தொண்டு மேன்மேலும் சிறக்க வாழ்த்துவோம். அம்மா அவர்கள் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அம்மாவோட அந்த தொண்டு சிறப்பா இருக்கணும். ஏன்னா இப்ப சைக்காலஜி தான் ரொம்ப தேவை. மக்கள் வந்து பணம்லாம் நிறைய வச்சிருக்கிறாங்க, மனதளவுல தான் டிப்ரெஷன் ஆகுறாங்க. அம்மாவோட தொண்டு சிறக்க வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். வேற கேள்வி ஏதாவது இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாமா? அம்மாட்ட ஏதாவது கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். வாழ்க வளமுடன். யாராவது எதுவும் கேக்குறீங்களா? ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். வாழ்க வளமுடன். எல்லாருக்குமே நல்லா தெளிவா இருக்காங்க போல். வாழ்க வளமுடன்.